அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நமக்கெல்லாம் தராவி தொழக்கூடிய பாக்கியத்தையும் நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். மீதம் இருக்கக்கூடிய ஒரு நோன்பை சலாமத்தான முறையில் வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நாளை கியாமத் நாளில் நடைபெறக்கூடிய அந்த விசாரணை குறித்து திருக்குர்ஆனில் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் தஆலா அதை சொல்லி காட்டுகிறான். வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன் இன்னஸ் ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், நிச்சயமாக செவி, பார்வை, உள்ளம் இது குறித்தும் நாளை கியாமத்து நாளில் விசாரிக்கப்படும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் எதை பார்ப்பதற்கு அனுமதி கொடுத்தானோ அதை மட்டும் நாம் பார்த்திருக்கிறோமா என்று நாம் ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா காதை குறித்து நாளை விசாரணை செய்வோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். காதின் மூலமாக நாம் எதை நாம் கேட்டிருக்கிறோம், எதை கேட்கக்கூடாது என்று அல்லாஹும் ரசூலும் தடுத்திருக்கிறார்களோ அதை நாம் கேட்டிருக்கிறோம். அதை குறித்தும் நாம் பயப்பட வேண்டும். அல்லாஹ் எதை கேட்க வேண்டும் என்று சொன்னானோ, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கேட்க வேண்டும் என்று சொன்னார்களோ அதை மட்டும் நாம் கேட்டிருக்கிறோமா, அல்லது புறம் பேசுவதை, பொய் பேசுவதை, அல்லாஹ் தஆலா ஹராமான விஷயங்கள், தடுத்த விஷயங்களை எல்லாம் கேட்டிருக்கிறோமா என்று நாம் ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இது குறித்தும் நாளை கேட்பான். உள்ளத்தை குறித்தும் அல்லாஹ் கேட்பான். நம்முடைய உள்ளத்தில் நாம் எதை குறித்து நாம் சிந்தித்து இருக்கிறோம்? தேவையில்லாத விஷயங்களை, ஹராமான விஷயங்களை நாம் சிந்தித்திருந்தால் அதற்கு நாம் பதில் சொல்லியாக வேண்டும். எனவே குர்ஆன் ஆயத்துகளை, ஹதீஸுகளை, அல்லாஹ்வினுடைய படைப்புகளை, அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை நாம் சிந்திக்க வேண்டும். எனவே பார்வை குறித்தும், செவி குறித்தும், உள்ளம் குறித்தும் நாளை விசாரணை செய்யப்படும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டியிருக்கிறான். எனவே இந்த ஆயத்து நமக்கு ஒவ்வொரு நேரத்திலும் நமக்கு ஞாபகம் வர வேண்டும். வீணான விஷயங்கள் பேசுகிற போது, பார்க்கிற போது, சிந்திக்கிற போது அல்லாஹ் இதை குறித்தும் கேட்பானே என்ற அச்ச உணர்வு வந்துவிட்டால், இந்த ஆயத்து நமக்கு ஞாபகம் வந்துவிட்டால் நாம் அப்படிப்பட்ட வீணான விஷயங்களை விட்டு நாம் நம்மை தற்காத்து கொள்வோம். ஏன்னா அல்லாஹுக்கு முன்னாடி போய் நிற்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அத்துணை நபர்களுக்கும் அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பான். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், அஃபஹஸிபுதும் அன்னமா ஹலக்னாகும் அபஸன் வ அன்னகும் இலைனா லா துர்ஜஊன். நாம் உங்களை வீணாக படைத்தோம் என்று நினைத்து கொண்டீர்களா? நீங்கள் நம்மிடம் வரமாட்டீர்கள் என்று நினைத்து கொண்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். நாம் அத்துணை நபரும் அல்லாஹ்விடத்தில் போய் நிற்க வேண்டிய ஒரு நாள் இருக்கிறது. எனவே அந்த நாளை குறித்து நாம் பயப்பட வேண்டும். அல்லாஹ் தஆலாவின் முன்னிலையில் அல்லாஹ் நமக்கு கேள்வி கேட்கிற போது நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? எவ்வளவோ பாவமான காரியங்களை செய்திருக்கிறோமே என்ற அச்ச உணர்வு நமக்கு ஏற்பட வேண்டும். குர்ஆனில் சில ஆயத்துகளை குறித்து நாம் எப்பொழுதும் அந்த ஆயத்துகளை மறந்துவிடக்கூடாது. ஞாபகம் ஊட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். சில ஆயத்துகள் ஞாபகத்தில் வைத்தே இருக்க வேண்டும். அப்படி வைத்திருந்தால் நாம் நம்மை பாவத்திலிருந்து தற்காத்து கொள்ளலாம். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், வபரஸூ லில்லாஹி ஜமீஆ. அனைவரும் அல்லாஹுக்கு முன்னிலையில் நிற்பார்கள். அத்துணை பேருக்கும் உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு கியாமத்து நாள் கடைசி வரை அத்துணை நபர்களையும் அல்லாஹ் விசாரிப்பான். ஒரு நபர் கூட அல்லாஹ் விடமாட்டான். அவர்கள் எப்படி வஃபாத்தாக இருந்தாலும் சரி, அவர்கள் கடலில் மூழ்கி வஃபாத்தாக இருந்தாலும் சரி,
நெருப்பிலே எரிந்து வஃபாத்தாக இருந்தாலும் சரி, அவர்கள் எந்த சூழ்நிலையில் எப்படி வஃபாத்தானாலும் அத்துணை நபருக்கும் கேள்வி கணக்கு இருக்கிறது என்பதை திருக்குர்ஆன் பல்வேறு இடங்களில் நமக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், ஃபவரப்பக லனஸ்அலன்னஹும் அஜ்மஈன், அத்துணை நபரையும் நாம் கேள்வி கேட்போம் என்று அல்லாஹ் பல்வேறு இடங்களில் சொல்லி காட்டுறான். ஃபலனஸ்அலன்னல்லதீன உர்சில இலைஹிம் ஃபலனஸ்அலன்னல் முர்சலீன், நபிமார்களை நாம் உங்களின் பக்கம் அனுப்பினோம் அல்லவா, எனவே நாம் அது குறித்து கேட்போம், நபிமார்களையும் விசாரிப்போம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். விசாரணை என்பது இருக்கிறது என்பதை நாம் எல்லாம் நம்பியிருக்கிறோம். எப்படி குர்ஆன் இருக்கிறது, குர்ஆன் உண்மையானது, மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறோமோ, கியாமத்து நாளை குறித்தும் நாம் நம்பி இருக்கிறோம். அந்த கியாமத்து நாளினுடைய ஞாபகம் நமக்கு வந்துவிட்டால் எந்த விதமான பாவமான காரியமும் நம்மகிட்ட இருந்து வெளியாகாது. ஒரு அணு அளவு கூட நம்ம பாவம் செய்ய மாட்டோம், ஒரு வினாடி கூட நாம் பாவம் செய்ய மாட்டோம். இந்த கியாமத்து நாள் குறித்து, அதனுடைய தண்டனைகள் குறித்து நமக்கு ஞாபகம் வந்துவிட்டால், அந்த ஆயத்துகள் நமக்கு ஞாபகத்தில் இருந்தால் நாம் ஒரு வினாடி கூட பாவம் செய்ய மாட்டோம். அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட நசீபை நமக்கெல்லாம் தருவானாக. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அத்துணை நபருக்கும் விசாரணை இருக்கிறது. நீங்கள் அரை பேரித்தம்பலத்தை சதக்கா செய்தாவது நரகத்தை விட்டு தப்பித்துக் கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தர்றாங்க. நாளைக்கு எது குறித்தெல்லாம் கியாமத்து நாளில் விசாரிக்கப்படும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு நேரங்களில் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். முதலாக நாளை கியாமத்து நாளில் தொழுகை குறித்து, இன்ன அவ்வலமா யுஹாசபு பிஹி அல் அப்து யௌமல் கியாமதி மின் அமலிஹி சலாத்துஹு, சலாத்தை குறித்து, தொழுகையை குறித்து விசாரிக்கப்படும். எனவே நாம் தொழுகை விஷயத்தில் எப்படி இருக்கிறோம், ஒவ்வொரு நபரும் பரிசோதனை செய்ய வேண்டும். தொழுகும் போது அல்லாஹை நினைக்கிறோமா, அல்லாஹை நினைத்து கொண்டே தொழுகிறோமா, கொஞ்சம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய தொழுகை எவ்வாறு இருக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடுத்ததாக சொன்னாங்க, நிஅமத்துகள் குறித்து நாளை கியாமத்து நாளில் விசாரிக்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்போ நாமெல்லாம் வெயில் காலத்தில் இருக்கிறோம், நோம்பு திறந்து முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம், தண்ணீரை தான் குடிக்கிறோம். சஹர் வரைக்கும் தண்ணீரை தான் அதிகமாக குடிக்கிறோம். குளிர்ந்த நீர், அதுவும் ஐஸ் வாட்டர், ஃப்ரிட்ஜ் வாட்டர், பானத்தண்ணி, எதுவெல்லாம் குளிர்ந்ததாக இருக்கிறதோ அதுதான் சாப்பிட்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குளிர்ந்த நீர் குறித்து விசாரிக்கப்படும் என்பதாக சொன்னாங்க. எனவே அந்த குளிர்ந்த நீர் குடிக்கும் போதெல்லாம் பயம் ஏற்பட வேண்டும், அச்சம் ஏற்பட வேண்டும். இது குறித்தும் நாளை விசாரணை இருக்கிறது. தண்ணீரை எப்படி குடிக்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த முறைப்படி குடிக்கிறோமா, மிடராக குடிக்கிறோமா, அல்லாஹ்வுக்கு சுக்கூர் செஞ்சு குடிக்கிறோமா என்பதையெல்லாம் இதெல்லாம் நமக்கு ஞாபகத்தில் வர வேண்டும். ஒரு தண்ணீர் தானே என்பதாக நாம் சாதாரணமாக கடந்து போய்விட முடியாது. அது குறித்தும் விசாரணை இருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் ஒருபடி கூடுதலாக சொன்னாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். ஒவ்வொரு நபரிடத்திலும் விசாரிக்கப்படும். கணவன்கிட்ட விசாரிக்கப்படும், எப்படி குடும்பத்தை பார்த்துக்கிட்ட. மனைவியிடத்தில் கேட்கப்படும், எப்படி கணவன் இல்லாத நேரத்தில் உன்னுடைய பிள்ளைகளை எவ்வாறு கண்காணித்தாய், எப்படி வளர்த்தாய், மனைவியிடத்தில் விசாரிக்கப்படும். மகன்கள்கிட்ட, பிள்ளைகள்கிட்ட விசாரணை செய்யப்படும், நீ எப்படி நடந்து கொண்டாய். தொழிலாளிகள்கிட்ட கேட்கப்படும், முதலாளி இல்லாத நேரத்தில் அவர்களுடைய பொருட்களை எப்படி பயன்படுத்தினாய், எப்படி விற்பனை செய்தாய், அல்லாஹ் ஆகமாக்கிற முறையில் விற்பனை செய்தாயா. அத்துணை நபர்களுக்கும், சாதாரண அடிமட்ட நபருக்கும் விசாரணை இருக்கிறது. அத்துணை நபர்களும், பெரியவர்கள் முதல் கொண்டு சிறியவர்கள் வரை அத்துணை நபர்களுக்கும் விசாரணை இருக்கிறது என்பதை இந்த ஒரு ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது. குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் அன் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, உங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்புகள் குறித்து விசாரிக்கப்படும் என்பதாக சொன்னாங்க. நமக்கு எந்த பொறுப்பும் இல்லையே என்று யாரும் நினைச்சு கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு பொறுப்புகள் இருக்குது. மாணவனாக இருந்தால் அவனுடைய அது குறித்து விசாரிக்கப்படும், பிள்ளைகள் அது குறித்து விசாரிக்கப்படும், சாதாரண நபர்கிட்டையும் விசாரிக்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரையும் அல்லாஹ் விசாரிக்க விட மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு விசாரணை குறித்து சொல்லி இருந்ததின் காரணமாக அத்துணை நபிமார்கள் என்ன செஞ்சாங்க, விசாரணை மன்றத்தில் போய் நிற்பதை பயந்தாங்க. யா அல்லாஹ்,
நாளை கியாமத்து நாளில் கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய அந்த நாளில் எங்களை மன்னித்துவிடு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்பட அனைத்து நபிமார்களும் துவா செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ் அதை திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வல்லதி அத்மஉ அன் யக்ஃபிர லி ஹதீஅதி யௌமத்தீன். கியாமத்து நாளில் என்னுடைய குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டுமே என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சிருக்கிறாங்க. இன்னும் சில நபிமார்கள் துவா செஞ்சிருக்கிறாங்க, வலா துஹ்ஸீனி யௌம யுபஅஸூன். அத்துணை நபரும் எழுப்பப்படக்கூடிய அந்த கியாமத்து நாளில் நான் இழிவாக்கப்படாமல் ஆக வேண்டுமே என்று துவா செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹு தாலா இன்னும் ஒரு துஆவை சொல்லி காட்டுறான், ஒவ்வொரு நபரும் பரலான தொழுகைக்கு பிறகு ஒவ்வொரு நேரத்திலேயும் கேட்க வேண்டிய மிக முக்கியமான துஆ இது. எப்படி ஆரோக்கியம் குறித்து கேட்கிறோமோ, செல்வம் குறித்து கேட்கிறோமோ, எதிரிகளின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு குறித்து நாம் கேட்கிறோமோ, அதே போன்று ஒவ்வொரு நேரத்திலேயும் ஒவ்வொரு நபரும் கேட்க வேண்டிய மிக முக்கியமான துஆ இது. ரப்பனா ஃபிர்லி, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடு, வலிவாலிதைய என் பெற்றோரின் பாவத்தை மன்னித்து விடு, வலில் முக்மினீன் அனைத்து முக்மீன்களின் பாவத்தை மன்னித்து விடு, யௌம யகூமுல் ஹிசாப் கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய அந்த நாளில் அனைத்து நபரினுடைய பாவத்தை மன்னித்து விடு என்பதாக அல்லாஹு தாலா இப்படியெல்லாம் துஆ கேட்கணும்னு சொல்லி கட்டுறான். திருக்குர்ஆனில் பல்வேறு துஆக்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதுல இதுவும் ஒரு துஆ. எனவே நாம் ஒவ்வொரு நபரும் அவசியம் இது போன்ற துஆக்களை மனப்பாடம் செய்து நாம் ஒவ்வொரு நேரத்திலையும் ஓத வேண்டும். மீண்டும் சொல்றேன், ரப்பனா ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முக்மினீன யௌம யகூமுல் ஹிசாப். யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடு, என் பெற்றோரின் பாவத்தை மன்னித்து விடு, அனைத்து முக்மீன்களின் பாவத்தை மன்னித்து விடு. கியாமத்து நாளில் கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய அந்த நாளில் எங்களை மன்னித்துவிடு என்பதாக நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபாக்கள் அமர்ந்திருக்கும் போது நாளை கியாமத்து நாளில் 70,000 பேர் எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாமல், விசாரணை இல்லாமல் சொர்க்கத்துக்கு போவாங்க. அல்லாஹ் தஆலா நம்மையும் அதில் சேர்த்துக் கொள்வானாக. அப்படி சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லும் போது அவங்களுடைய முகங்கள் பௌர்ணமியை போன்று ரொம்பவும் அழகாக பிரகாசமானதாக ஒளியுள்ளதாக இருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யார் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்து வாழுகிறார்களோ, அபாரமான நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது சஹாபாக்கள் வைத்திருந்தார்கள் அல்லவா, நபிமார்கள் வைத்திருந்தார்கள் அல்லவா, அப்படிப்பட்ட உறுதியான நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது, அவர்கள்தான் அப்படி எந்த விசாரணையும் இல்லாமல், ஒரு கேள்வி கூட அல்லாஹ் கேட்க மாட்டான், கேள்வி கணக்கே இல்லாமல் 70,000 பேர் சொர்க்கத்துக்கு போவாங்க. அப்படி இந்த ஹதீஸை சொல்லுகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட உக்காஷா ரலியல்லாஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் என்னை அதில் சேர்த்துக் கொள்ளுங்க, நானும் அதில் ஒருவராக ஆகிடணும், எனக்காக துவா செய்யுங்கன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் இந்த உக்காஷா ரலியல்லாஹு அவர்களை விசாரணை இல்லாமல் சொர்க்கத்துக்கு அழைத்து சென்று துவா செஞ்சாங்க. இதை பார்த்துட்டு பக்கத்தில் இருந்த சஹாபிலாம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுங்க. அவ்வளோதான், ஒருத்தருக்கு அந்த வாய்ப்புன்ட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருத்தருக்கு அந்த வாய்ப்புன்னாங்க. எனவே நாம் விசாரணை இல்லாமல் சொர்க்கம் செல்வதற்கு ஆசைப்பட வேண்டும். துஆக்கள் கபூலாகக்கூடிய நேரத்தில் இது போன்ற துஆக்களை எல்லாம் கேட்கணும். யா அல்லாஹ் விசாரணை இல்லாமல் எங்களை சுனத்திற்கு அழைத்து செல் என்பதாக. தஹஜ்ஜுடைய நேரம் இருக்கிறது, இஃப்தாருடைய நேரம் இருக்கிறது, பாக்கியமான நாட்கள் நம்மை விட்டும் கடந்து போகிறது. துஆக்கள் கபூலாகக்கூடிய மாதம் இந்த மாதம். இன்னும் எஞ்சி இருப்பது ஒரே ஒரு நாள். எவ்வளவு துஆக்களை செய்ய வேண்டுமோ நாம் செய்து கொள்ள வேண்டும். கனிமத்தான நாள் நம்மை விட்டு செல்ல இருக்கிறது. நாம் எந்த அளவுக்கு இபாதத்தில் கவனத்தை செலுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நாம் கவனத்தை செலுத்த வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் இரவு நேரத்தில் வீட்டுக்கு போகும்போது மஸ்ஜிதுக்கு அருகாமையில் என்ன செஞ்சாங்கன்னா, அவர்கள் உமிழ் நீரை உமிழ்ந்தாங்க. உமிழ்ந்துட்டு மண்ணை போட்டு மூடாமல் என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டில் போய் படுத்திருந்தாங்க. திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, ஆஹா நம்ம என்ன செஞ்சோம், உமிழ் நீரை உமிழ்ந்தோம், ஆனால் மண்ணை போட்டு மூடலையே அப்படின்ட்டு எந்திரிச்சு வேகமாக வந்தாங்க, பள்ளிக்கு வந்தாங்க. வந்து தேடினாங்க. சஹாபாக்களுக்கு ஒன்றும் புரியல. நபியோடு சேர்ந்து சஹாபாக்களும், யா ரசூலல்லாஹ் என்னத்தை தேடுறீங்க, இல்லை நான் உமிழ் நீரை உமிழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி தேடி அந்த இடத்த மூடி விட்டு ரப்பிட்ட துவா செஞ்சாங்க. அல்லாஹ் தஆலா என்னை காப்பாற்றிட்டான். நன்மை தீமை பட்டோலையில் அந்த ஏட்டில் என்னை குறித்து ஒரு பாவம் செய்ததாக பதிவு செய்யப்பட்டிருக்கும், ஆனால் அல்லாஹ் என்னை காப்பாற்றிட்டான்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு சின்ன விஷயம்தான் எப்படி பதற்றப்பட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது போல பயம் ஏற்பட வேண்டும்.
சின்ன பாவத்தை செஞ்சுட்டு கூட பதற்றப்பட்டாங்க சஹாபாக்கள். ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? பெரும் பெரும் பாவங்கள் செஞ்சுட்டு எந்த விதமான பதற்றமும் இல்லாமல் நம்ம கவலையே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். விசாரணை இருக்கிறது என்ற ஒரே ஒரு ஞாபகம் வந்து விட்டால் போதும், எந்த பாவமும் செய்ய மாட்டோம். அப்படிப்பட்ட நல்ல நசீபை அல்லாஹு தஆலா அத்துணை பேருக்கும் தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.